அவங்களோட பேச ஆரம்பிக்கும் போது இப்ப பாருங்க கண்ணால தண்ணி வடியுது அம்மாக்கு. இதுதான் பழத்து இதுவும் இதுக்கு எப்படி எங்கம்மா போற நீங்க கையெந்த? நாளைக்கு தாண்டமடி போவேன், ஏறாவதுக்கு போவேன், ஓட்டமாடிக்கு போவேன், மட்டக்களவுக்கு போவேன். அது 4 ஊருக்கு மழை ஒரு நாளைக்கு 1000 ரூபா காஞ்சிபுரம் போயிரு. ஒரு நாளைக்கு 1000 ரூபா டெய்லி போறீங்களா? இன்றைக்கு நான் போறல. வருத்தங்கள் வந்தா போறல. இப்ப சொன்னாங்க கால் பித்து வெடிப்பா. பித்து வெடிப்பு அம்மாட வாயும் கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போகலையா? மருந்து அத பூஜை கொஞ்சம் நல்லா ஒரு மரம் குளிச்சையிலாமா வச்சிருக்கு. அந்த குளிச்சையா குளிக்கணும் எவ்வளோ மாதிரி. அவரை நம்பிதானே இருந்திருப்பீங்க நீங்க. அப்படி நம்பினா உங்களுக்கு எப்படி இருந்தது சொல்லுங்களேன். நம்பினவரே மாத்திட்டாரு தானே. நான் நம்பிதான் இருந்தேன். நான் நம்பி இருந்து அவர் இப்படி செய்வார் நான் எதிர்பார்க்கல. பச்சை குழந்தை அந்த பிள்ளை பண்ணி இத்திர கொள்ளுது. பால் மாக்கெல்லாம் பாசிட்டு ஏண்டா இப்ப உங்களோட ஒரு கையேந்திர அம்மா தான் உங்களை பாக்குறாங்க. இப்ப நீங்க சின்ன பிள்ளை இருக்கிறதால வேலைகளுக்கும் போவேல விட்டு போட்டு அவையை நம்பிட்டு நீங்க விட்டுட்டு போவேல தானே. அதுதான் இப்ப என்ன சொல்ற. இப்ப அதான் ஏதாச்சும் சொல்ல போறீங்கன்னா சொல்லுங்க. அவருக்கு அவரை சொல்லி சில குடிவடணும்னா இல்லைன்னு சொன்னா என் பிள்ளைக்கு ஒரு சில கட்டணும். நீங்க என்னம்மா சொல்ல விரும்புறீங்க? உங்களோட மகள கணவர் விட்டுட்டு போயிட்டாங்க, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அவருக்கு? அவனுக்கு ஒன்றுமில்லை, அவனை அப்படி பிள்ளை செய்யணும், இல்லாட்டி அவனை அப்படி அடைக்கணும், இல்லாட்டி பிள்ளை சில ஓட்டணும். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல சந்திவெளியின் இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். ஓகேங்க, தொடர்ச்சி என்னோட வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க. இப்போ உதவிக்காகவும் பணம் அனுப்புறீங்க. இப்போ என்கிட்ட இருப்பில் பணம் இருக்குண்டா புலம்பெயர்ந்த நம் தமிழர்கள் அனுப்பின பணம் தான் என்கிட்ட இருக்கு. அப்போ எதுக்காக அனுப்புறாங்கண்டா இப்போ உரியாக்களுக்கு அது போய் சேரணும்னு தானே அனுப்புறாங்க. அப்போ அதை கட்டாயமா நான் செய்வேன். இப்போ உரியாக்களுக்கு அந்த பணம் போய் சேரும். இப்போ பார்த்துருப்பீங்க, இப்போ நான் உண்மையிலேயே கஷ்டப்படுறாக்களுக்கு தான் உதவி கொடுக்குறேன். இப்போ அந்த வகையில் இப்போ அவங்களோட உழைப்பை எனக்கு அனுப்புகிறாங்க தானே. இப்போ அதனால நான் உரியாக்களுக்கு தான் அது போய் சேரும் அந்த பணம். இப்போ அதே போல தான் இப்பயும் ஒரு இடத்த வந்திருக்கிறேன். இதில் 2 பேர் இருக்கிறாங்க. வயசு போன அம்மாவும் ஒரு அக்காவும் இருக்கிறாங்க. அக்காவுக்கு கணவன் இல்லையாம், அம்மாவுக்கும் கணவன் இல்லை. அப்போ இந்த ஊரில் இருக்கிற ஒரு அக்கா தான் என்னோட வீடியோஸ் பார்க்குற அக்கா. இப்போ என்ன தொடர்பு கொண்டாங்க. தொடர்பு கொண்டு தம்பி இப்படி கஷ்டப்படுறாங்க, எங்களோட ஊரில் ஒரு குடும்பம் வந்து பாருங்க, உங்களோட வீடியோஸ்லாம் நான் நிறைய பார்க்குறேன். நான் இப்போ நிறைய பேருக்கு உதவி எடுத்து கொடுக்குறேங்க. இவங்களுக்கும் உங்களோட உதவி தேவைன்னு சொன்னாங்க. அதில் ஒன்று குறிப்பிட்டாங்க, அம்மா அந்த வயசு போன அம்மா கையேந்திரவியாம். அப்போ பாருங்களேன், கணவன் இறந்துட்டாங்களாம். அப்போ அதுக்கு பிறகு கையேந்தி தானே பிள்ளைகளெல்லாம் வளர்த்துதான். ஓகே, இப்போ நார்மலாக இந்த விஷயங்கள் எனக்கு தெரியும். இப்போ ஒரு வயசு போன அம்மா கையேந்திரன்னுக்குள்ள கேட்கும்போது கவலையாக இருந்துச்சு. ஓகே, இப்போ அவங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறேன். ஓகே, போயிட்டு பேசுவோம் அந்த அம்மாவோடையும் அந்த அக்காவோடையும். கணவனை இழக்கல, கணவன் விட்டுட்டு போயிட்டாங்களாம். கணவன் விட்டுட்டு போன அக்காவோடையும் பேசுவோம். ஓகே, நீங்கள் மேலே பார்க்கலாம், பெரிய நாவ மரங்கள் இருக்கு. இப்போ நாவப்பழ சீசன்ன்றதால காய்ச்சிருக்கு. என்னம்மா இருக்கிறீங்க? சுகமா இருக்கீங்களா? சரி, ஓகேம்மா. இப்போ மைக் ஒன் பண்றேன், அதுக்கு பிறகு பேசுவோமே. சரியா? பேசுவீங்களா? கதைப்பீங்க? நில்லுங்க, நான் மைக் ஒன் பண்றேன். இப்ப அதை அறிஞ்சுதான் நான் வந்திருக்கிறேன். இப்ப அக்காவும் இருக்கிறாங்க. அக்காவுக்கு எத்தனை வயசு? அக்காவா எத்தனை வயசு? 28. அப்ப அக்கா தான். சரி, இப்ப உங்களை 2 பேரையும் பார்க்கத்தான் நான் வந்திருக்கிறேன். உங்களோட ஊர் அக்கா தான் சொன்னாங்க. இப்ப அம்மா உங்களோட அம்மா தானே? உங்களோட அம்மா அப்ப கையேந்த போறவையாம். சரி, ஓகே. இப்ப அம்மாவோட பேசுவோம். அம்மாவுக்கு எதுவும் வருத்தங்கள் இருக்கா? என்ன வருத்தம் இருக்கு? அம்மாவுக்கு வருத்தம் இருக்குன்னா கால் வடிக்கிறது, பாய் வடிக்கிறது, பாய் புண்ணாகிறது இருக்குது. அப்படியான வருத்தங்கள் இருக்கு. சரி, இப்ப அம்மா என்ன மாதிரி? எனக்கு நடக்கையில அந்த முழங்காட்டு கடுக்கிறமானாரு.
சோறு ஒரு வருஷம் போய் கை நட்டினா தான் சோறு வாங்கி தின்னலாம். சோறாக்கி நம்மனே கறி இல்லை. இந்த மக்கள் நாடையும் வளர்க்கணும். இப்படி யோசனை பண்ணி எனக்கு மூளை கொஞ்சம் பைத்தியமாக போகுது. நீ நாளைக்கு நீ வேகத்துக்கு இது ஊருக்கு போனாத்தாம கையில உள்ள காசு 5 காசு இல்லை. லாமனை கூட காசு இல்லாம திரிக்கமா. அப்படியா? இப்ப உங்களோட ஒரு இந்த நமக்கு ஒரு பிரச்சனை ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளை என்னம்மா கவலை உங்களுக்கு? யார் நினைச்ச கவலை? இந்த பிள்ளைய விட்டு வரலாமா? எத்தனை பிள்ளையோட உங்களுக்கு? எனக்கு 4 பொம்பளை பிள்ளைய 4 சீரழிஞ்சு 4 பேரா? நான் ஓடுற ஒரு ரொம்ப அந்த வாழும். அக்காவுக்கும் கணவர் இல்லையா? என்ன 4 பொம்பளை பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளைகள் இல்லையா? அவன் சேர்த்து போயிட்டாங்க. மொத்தம் எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? இல்ல எனக்கு 7 பேர் 2 பேர் சேர்த்து போயிட்டாங்க. ஆம்பளை பிள்ளைகள் 2 பேரும் சேர்த்துட்டாங்களா? பொம்பளை பிள்ளை 2 சேர்த்து போயிட்டாங்க. 4 பேர் இருக்காங்க. ஆம்பளை பிள்ளை இருக்கா? ஆம்பளை ஒன்று இருக்கு. அது நாத்தும் போய் என்ன செஞ்சமாயி போயிட்டு கிடக்கு. வாகனர் இல்லையா? வாரம் இல்லை. என்ன செய்யும்? இப்ப நீங்க கையெந்த போறீங்களா? அது உண்மையா? நாளைக்கு இப்படிய மட்டும் நம்மனே செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி போறாமான்னு ஒரு வழி. சரி, அழுகாதீங்கம்மா. எத்தனை வருஷம்மா கையேந்துறீங்க? நான் இவர் இருக்கக்கூடிய கையேந்தேன்மா. அவர் இருக்கும் போதும் கையேந்தினதா? அவருக்கு வேளாதானே. என்ன வருத்தம் அவருக்கு? அவருக்கு நோய் தான். ஒரு நல்ல ஒரு நல்ல காய்ச்சல். அப்ப உங்களை பிள்ளைகளை நினைச்சானே இப்ப கவலை. அவங்களுக்காக தானே நீங்க போறீங்க. வேணுண்டா இப்ப உங்களுக்கு எத்தனை வயது? 57 வயசு. இப்ப உங்களோட பிள்ளைகள் தானே பாக்கணும். இப்ப பாக்குறோம் நான் ஊர் மக்கள் பார்த்தேன். இப்ப இந்த கூட்டி அந்த பிள்ளைதான் ஒரு சோட்டு பாவாடு அது தந்து சரியான கவலை போல உங்களுக்கு. இப்ப நான் அவங்களோட பேச ஆரம்பிக்கும் போது இப்ப பாருங்க கண்ணால தண்ணி வடியுது அம்மாக்கு. இதுதான் பழச்சது நேரம். எங்கம்மா போற நீங்க கையெந்த? நாளைக்கு தாண்டமடி போவேன். வேறாருக்கு போவேன். ஓட்டமாடி போவேன். மட்டக்களவுக்கு போவேன். 4 ஊருக்கு மழைச்சாமையா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் காய்ச்சி ரூபாய்க்கு போயிரு. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் டெய்லி போறீங்களா? இன்றைக்கு நான் போறல. வருத்தங்கள் வந்தா போறல. இப்ப சொன்னாங்க கால் பித்த வெடிப்பா. பித்த வெடிப்பு. அம்மாட வாயும் கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போகலையா? மருந்து எடுத்துக்கொண்டு வச்சுக்காங்க. ஒரு சைடு தப்பா மருந்து அதை பூஜினு கொஞ்சம் நல்லா வருது. மரம் காட்டுக்குது மூச்சு மூச்சு குளிசை இல்லாம இங்கிட்டு வச்சிருக்கு. அந்த குளிசையை குளிக்கணும் எவ்வளோ மதிக்கும். இப்ப அதான் இப்ப உங்களோட ஒரு ஊர் அக்கா தான். இப்ப என்னோட வீடியோஸ் பாக்குற அக்கா தான் சொன்னாங்க வந்து பாருங்கண்டு. அவ யாரு உங்களுக்கு? அவ வந்து மஜால் ரோட்ல மருமகள். சொந்தக்காரர்கள் தான். உங்கள்ட்ட போன் வசதி எல்லாம் இல்ல. இப்ப என்ன தெரியானே உங்களுக்கு? இதுதானே உங்களோட ஊர்? இதுதானே அங்க சந்துவாடி பாடத்து ரோடு இதுதான். இதுல ஊர்ற பேர் என்ன? பாலடி தோணா. பாலையடி தோணா. பாலையடி தோணா மெயின் துண்டு தான் சந்தி வெளியா உள்ளுக்குள்ள வரணும். அது அட்ரஸ் வந்து சந்தி வெளி பாலடி இந்த ரோடு அந்த ரோடு தான். சரி, இப்ப உங்களோட என்ன சொல்ல போறீங்க? இப்ப ஒரு மகனா வந்திருக்கேன் இப்ப உங்களை தேடி. எனக்கு முக்கியம் விஜயத்தை சோறுன்றாரு. எனக்கு முக்கியம் ஒரு கரண்ட் உண்டு தாங்க மக்கள். கரண்ட் இல்லையா வீட்டுல? அதுதான் நம்மளோட வீடு, அம்மா இருக்கிற வீடு அதுதானே. அதுல எத்தனை பேர் இருக்கிறீங்க? 4 பேர் இருக்கீங்க. 4 பேர். யாரு பிள்ளைகள்? இப்ப என்னன்னு சொன்னா இப்ப பிள்ளைகள் 4 பேர். அதுல ஒருவதான் நிக்கிறாவோ. அந்த பிள்ளைகளே நான் இப்ப இதுல காட்டுறேன்டா. ஒரு வீடு தான் இருக்கு. ஏன்னா அதுல 4 பேரும் இருக்கிறாங்களாம். ஒரு வீடு தானா இருக்காம். அவங்க கல்யாணம் கட்டிட்டாங்களாம்.
மத்த 2 பிள்ளைகளா 3 பிள்ளைகள் 4 பேர் இல்லமனே அவ அங்க உருவாக்க இப்ப இந்த வீட்டுல வந்து நீங்க 4 பேர் இருக்கீங்க ஒரு பொம்பளை பிள்ளை வந்து பேசி வேற இடத்துல இருக்கிறாங்களாம் இது இப்ப வீட்டுல 4 பேர் இருக்கிறீங்க 4 பேர் இருக்கமானாரு அப்ப 4 பேர் அவங்களோட கணவனாக்கள் ஒரு ஆள் அவர் நீரஜாட்டை போட்டு அவரு வேற அவரு மேசம் விலகி போயிட்டாரு மேசம் விலகி போயிட்டாரு இவரு மில்லுக்கு போயிட்டாரு உங்களோட பேசின மாப்பிள்ளை ஒரு வைக்கு கல்யாணம் நடக்கல பேசி வச்சிருக்கிறாங்களாம் அவங்க இந்த வீட்டுல இருக்கிறாங்க இப்ப இன்னொரு அவரும் கணவரும் மகளும் இங்க இருக்கிறார் இல்ல இவக்கு கணவர் இல்ல இப்ப இன்னொரு கணவர் இருக்கிற இங்கதானே இருக்கிற அப்ப வீடு ஒன்றுதான் இருக்கு இப்ப எல்லாரும் இங்கதான் இருக்கீங்க இது உங்களோட சொந்த வீடு அளவு தானே வேற வேற அந்த உறுதியை வச்சு அப்படி எல்லாம் இல்ல உங்களோட பேர்லாம் இருக்கு அம்மாட பேர்லாம் இருக்கு சரி ஓகே அந்த வள உறுதி எடுத்து 4 உறுதி 4 ஒவ்வொரு ஒரு கொடுப்பேன் நான் காட்டி தெரிக்கட்டும் இப்ப இந்த வளவையா 4 வரும் கொடுப்பேன் நான் என்ன இது ஓகே இப்ப ஒரு வீடுதான் இருக்கு 4 பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கிறீங்க 4 இல்ல 3 பிள்ளைகள 4 பேரு இல்ல பிள்ளைகள் 4 ஒரு சந்தி வெளியில இப்ப இந்த வீட்டுல கேக்குறேன் இந்த வீட்டுல 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க சரி ஓகே அப்ப நீங்க தான் இப்ப பிறகு அவங்களுக்கு பிரிச்சு கொடுப்பீங்க ஆனா வீடு இல்லைன்ற மாதிரி என்ன செய்வோம் அப்ப எத்தனை வருஷம் கையேந்த போறீங்க நான் இப்ப ஒரு 10-15 வருஷம் இருக்கு அதுக்கு மேல கூட சம்பாதிக்கலாம் 10-15 அப்ப அக்காவுக்கு 28 வயது இருக்கு மேன 25 வருஷத்துக்கு மேல இருக்குமா நான் புத்தி எடுக்க வாங்கி 20 இவங்கெல்லாம் சின்ன ஆக்களுமா சின்ன ஆக்கள் அப்ப கையேந்திதான் வளர்த்துருக்கீங்க பிள்ளைகள் எல்லாரையும் கொல்லி வித்துமான் வீட்டு வேலை செஞ்சு புத்தி எடுத்து மக்களை வளர்ப்பு இது நேற்று சோறுல இருந்து தந்தப்புல ஒரு சேர்ந்து நேற்று மாதிரி சரி அம்மா சரி மனசுல நிறைய கவலைகள் இருக்கு நான் வந்திருக்கேன் தானே ஏதோ ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கும் சரியா இப்ப அக்காவோட பேசிட்டு வார நீ சரியா ஓகே இவதானே மூத்த மகளுக்கு இப்ப கணவர் இல்லாம போயிட்டாங்க நீங்க இருங்கம்மா சரியா பித்த வெடிப்பெல்லாம் சொன்னாவோ அப்ப எலும்பி நிக்கலாம் என்ன கஷ்டம் தான் அம்மாவுக்கு இப்ப உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கிறது இப்ப டெய்லி போறவையா டெய்லியும் போற சொல்லுங்கள அவர் நான் கல்யாணம் கட்டி அவரு பாபா வகுத்துல அவர் விட்டுட்டு போயிட்டாரு வயித்துல இருக்கும் போது விட்டுட்டு போயிட்டாரு இப்ப இது வரைக்கும் பிறந்ததுன்னு கூட தெரியுமா தெரியாது வந்து பார்க்கவே இல்லை எத்தனை வருஷமோ வாழ்ந்திருப்பீங்க உண்டா நாங்க வாழ்ந்துனாங்க 8 மாசம் வாழ்ந்துனாங்க இப்ப வாழ்ந்திருக்கிறீங்க இப்ப பிள்ளை பிறக்கும் போதுக்குள்ள விட்டுட்டு போயிட்டாரு வயிற்றுல ஒரு மாசம் ஏன்னா இப்ப அப்படித்தானே இப்ப சொல்லி எங்களாலையுமே என்னத்துக்கு அப்படியான பிள்ளைகள் என்னத்துக்கு இப்ப நீங்க நம்பித்தானே என்ன கல்யாணம் கட்டிருப்பீங்க அவரை நம்பித்தானே இருந்திருப்பீங்க நீங்க அப்படி நம்பினா உங்களுக்கு எப்படி இருந்தது சொல்லுங்களேன் நம்பினவரையே மாத்திட்டாரு தானே நான் நம்பித்தான் இருந்தேன் நம்பி இருந்து அவர் இப்படி செய்வார் நான் எதிர்பார்க்கல அதுதான் இப்ப என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கடா நம்பினீங்க அப்படியே மாத்திட்டாரு இப்ப பச்சை குழந்தையோட முகத்தை கூட பார்க்க வரல இன்னும் அவ எப்படியான மனசு தெரிஞ்சிருக்கும் எப்படியும் வயிற்றுல புள்ளன்னு சொன்னா பிறந்திருக்கும்னு தெரிஞ்சிருக்கும் தானே தெரிஞ்சிருக்கும் அவருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க சொல்லுங்களேன் ஒரு ஏமாத்தினவர் அவரை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க அவரை எப்படியாச்சும் பிடிச்சி எனக்கு இந்த பிள்ளைக்கு செலவு கட்ட வைக்கணும் இல்லாட்டி போலீஸ்ல தெரிய வைக்கணும் நீங்க அதுக்கான முயற்சி செய்தீங்களா செஞ்சுனாங்க வழக்கெல்லாம் போட்டு வந்தாங்க எந்த முடியும் இல்ல அவரை பிடிக்கலாம் இருக்கா போலீஸ்காரர்கள் போன பிறகு எல்லாரும் ஓடி ஒழிக்கிறாங்க அப்படி நீங்க இதுவும் நீங்க பயப்படுத்த வேலை ஏன்னு சொன்னா இப்ப நாங்க எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கிறோம் இப்ப நாங்க வந்து இப்ப இருக்கிறத காட்டுறோம் தானே இப்ப எங்களுக்கு ஒருத்தரும் ஒரு பிரச்சனைன்னு படையல இப்ப நாங்க இருக்கோம்ன்ற தைரியத்தோட நீங்க பயப்படாம சொல்லலாம் பச்சை குழந்தை இந்த பிள்ளை பண்ணி இத்திர கொள்ளுது இப்ப பால் மாக்கெல்லாம் பாசி தெரிக்க ஏண்டா
இப்ப உங்களோட ஒரு கையேந்திர அம்மா தான் உங்களை பாக்குறாங்க. இப்ப நீங்க சின்ன பிள்ளை இருக்கிறதால வேலைகளுக்கும் போவேல விட்டு போட்டு, இப்ப அவையை நம்பிட்டு நீங்க விட்டுட்டு போவேல தானே. அதுதான் இப்ப என்ன சொல்ற. இப்ப அதான் ஏதாச்சும் சொல்ல போறீங்கன்னா சொல்லுங்க. அவரை போலீஸ்ல குடி விடணும்னா இல்லைன்னு சொன்னா என் பிள்ளைக்கு ஒரு சிலவு கட்டணும், ஏதாச்சும் செய்யணும். அதுதான் இந்த வீடியோ நாங்க உதவி செய்யறதை தாண்டி நிறைய பேருக்கு இது விளங்குதானே. இப்ப பாருங்க எப்படியான ஒரு கஷ்டம். இப்ப ஓகே நீங்க இப்ப திருமணம் செய்யறீங்க, ஓகே அப்ப என்னத்துக்கு அப்ப விட்டுட்டு போறேன்னு சொன்னா என்னத்துக்கு அந்த பிள்ளைகளை பெறுறீங்க. பாருங்க இந்த சின்ன பிள்ளைதான் இனிமே கஷ்டப்பட போகுது. இப்ப இவையால இப்ப வேலைகளுக்கு போக முடியுமா? சொல்ல போனா ஒரு பிள்ளை வளர்ந்து நடக்கிற வரைக்கும் ஒரு இடத்தையும் போவேலாம், நீங்க நடந்தாலும் ஒரு இடத்தையும் போவேலாம் வேலைக்கு. சின்ன பிள்ளைண்டா பாருங்களேன், இப்ப கண்ணுங்கிறதுமா பார்க்கணும். உங்களோட வாழ்க்கையே போன மாதிரி தானே சொல்ல போனா. அதுதானே உண்மையாதானே என்ன. இப்ப பாருங்களேன், அதான் இப்ப 2 பேர் வாழ்க்கைடாப்பா. அது விளங்கணும். இப்ப விட்டுட்டு போறாக்களுக்கு விளங்கணும். 2 பேர் வாழ்க்கை சும்மா இல்ல. இப்ப இப்ப கூட நாங்க ஒரு வீடியோ எடுத்து வந்தோம். அதுல கூட கணவர் விட்டுட்டு போயிட்டு வேறு திருமணம் செய்தாங்களாம். அப்படி நிறைய இடத்துல நடக்குது. இப்ப நாங்க இப்ப தெரியப்படுத்துறது மூலமான நடக்கணும். அப்படி நடந்தாலும் இப்ப ஏதாவது சட்ட நடவடிக்கை சரி என்னென்ன செய்யணும் வேணும்னு சொன்னா பாருங்களேன். இப்ப இதெல்லாம் ஒரு பாவமான வேலைகள் தானே. 2 பேர் வாழ்க்கை போயிட்டு எல்லாம் ஒரு என்ன அப்படி விட்டுட்டு போறன்ற எண்ணம் இருந்தா என்னது குழந்தை இல்லை சொல்லுவோம். குழந்தை பிறக்காம இருந்தாலும் கூட நீங்க ஒரு வேலைகளுக்கு போயிட்டு உங்களோட உழைப்புல இருக்கலாம். அந்த குழந்தை இருந்ததால நீங்க இப்படி கஷ்டப்படுறீங்க. இப்ப நீங்க வேலைக்கு போவேல, அவைக்குரிய சாப்பாடும் இல்லாம இருக்கும். என்ன பெட்டிப்பாலை கொடுக்குறீங்க? இப்ப இல்ல தாய்ப்பால். இப்ப மத்ததுக்கெல்லாம் இப்ப வளர வளர இன்னும் செலவுகள் கூடும் தானே. எல்லாத்துலயும் அம்மா தான் பாக்குறாங்க. அதான் இப்ப இந்த வீடியோ உரியால் பார்த்தாலும் என்ன, இப்ப இதன் மூலமா பார்த்தாலும் இப்ப அவர் செய்தது தவறு. இப்ப நாங்க அந்த தவறு நாங்க சொல்றோம். உங்கள ஒரு பிழையும் இல்லை தானே. நீங்க ஏமாந்துட்டீங்க, அதனால நீங்க இப்ப கண்ணீர் விட்டு எங்கிட்ட சொல்றீங்க உங்களோட கஷ்டத்தை. உரியால் பார்த்தா அவரு பிள்ளை என்னன்னா பார்த்து என்ன பாரம் எடுக்கணும், ஏன்னா உதவி செய்யணும் தானே, செலவு கட்டத்தானே வேணும். அதான் விளங்குது. இதை நாங்க பொதுவா சொல்றோம். உங்களுக்கு மட்டும் இல்ல, இது நிறைய இடங்கள்ல நடக்குது இதே மாதிரி. என்ன சொல்ற, இப்ப நாங்களும் நிறைய இடங்கள்ல இதே போல சிச்சுவேஷன்ல சொல்லிட்டோம். அப்ப சமுதாயத்துல இது இப்ப இனிமேல் நடக்கக்கூடாது. அது உண்மையிலே ஒரு என்ன ஒரு வாழ்க்கை பிரச்சனை தானே. 2 பேர் வாழ்க்கையும் இப்ப கேள்விக்குறி. அவைக்கு ஒரு வருத்தங்களும் இல்ல தானே சின்ன பிள்ளைக்கு. ஓகேவா? அவருக்கு சளி வந்தன்னா டவுன்ல வச்சிருந்தாங்க ஒரு மாசம். கொழும்பு இருந்து டாக்டர் செட் பண்ணி பார்த்து எடுத்து எல்லாம் சரியா போட்டோ எல்லாம் பிடிச்சி கொண்டு தந்துவாங்க. இப்ப அடுத்தது என்னன்னு சொன்னா, இப்ப உண்மையிலே உங்களுக்கு கஷ்டம். இப்ப அப்படியான சூழ்நிலை இருக்கும்போது அவரை பிடிக்கிறதுக்காக சரி இப்ப காசை கட்டி என்ன இப்ப லோயரை பிடிச்சி கோட்ஸ் கொண்டு போய் அப்படியும் வசதி இல்லை. அதனாலதான் இப்ப நிறைய இடங்கள் அப்படியே விட்டு போட்டு என்ன இருக்கிறாங்க. உங்கள்ட்ட வசதி இருந்தா ஏதோ ஒரு வழியில அவருக்கு ஒரு பாடம் ஒண்ணு கொடுக்கலாம் தானே. இப்ப நீங்க இப்ப கோட்ஸுக்கு போயெல்லாம் அதுக்குரிய வசதிகள் இல்லை. அப்படியாதான் அப்படி கஷ்டப்படுறாக்களை மீண்டும் மீண்டும் கஷ்டப்படதான் வைக்கிறீங்க. ஏன்னா ஒரு கல்யாணம் பண்ணினது ஒரு தவறான்ற மாதிரி. ஏன்னா கல்யாணம் கட்டினது தவறா? எவ்வளவு ஆசைகளோட இருந்திருப்பீங்க. ஏன்னா இப்ப கல்யாணம் பண்ணி இப்படி வாழணும், நல்லா பார்த்து கொள்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் நீங்க அவரோட இருந்திருப்பீங்க. விளங்குது. சரி, இப்ப என்ன ஓகே, இப்ப இதுக்கு பிறகு இந்த சின்ன பிள்ளைக்காக தான் நீங்க வாழ்வீங்க, உங்களோட பாபாக்காக. இப்ப ஏதாச்சும் தேவை இருக்கா? உங்களோட என்ன உதவி தேவைன்னு சொல்லுங்களேன். நான் கை குழந்தை வச்சுக்கிறேன்னா எனக்கு முக்கியமா தையல் மிஷின், கரண்ட் வேணும். கரண்ட் தைப்பீங்களா நீங்க? நான் தைப்பேன். இதுக்கு முதல்ல செஞ்சிருக்கிறீங்களா? 4 வருஷம் கொழும்புல வேலை செஞ்சேன். 4 வருஷம் கொழும்புல வேலை செஞ்சிருக்கிறீங்க. ஓகே. இப்ப அதுக்கு பிறகுதான் இந்த வீட்டுல இருக்கும் போதுதான் திருமணம் செய்தது என்ன? தையல் மிஷின். அப்ப தையல் மிஷின் தேவை. அப்ப அது செய்தா அப்ப நீங்க ஒரு தொழில் ஒன்று செய்யலாம். அப்ப பிசினஸ் போகுமா? நிறைய பேர் தைக்க வருவாங்களா? இதுக்கு முதல் செஞ்சிருக்கிறீங்களா? இங்க செஞ்சிருக்கிறீங்களா வீட்டுல? இல்ல. சரி.
ஓகே, இப்ப அதான் கவலைப்படாதீங்க. இப்ப ஏதோ ஒரு நல்லது நடக்கணும் உங்களுக்குன்னு நான் ஆசைப்படுறேன். அதான் இந்த வீடியோல சொன்னது தான். அதான் இப்ப திருமணம்ன்றது இப்ப நான் சொல்றது அப்ப பார்த்து திருமணம் செய்யுங்க. இப்ப நிறைய பேர் இருக்கிறீங்க, ஏமாறாதீங்கன்னு நான் சொல்றேன். இப்ப அக்கா ஏமாந்த மாதிரி இப்ப நிறைய பேர் ஏமாறுற மாதிரி இனிமேலும் ஏமாறாதீங்க. உங்களுக்குரிய உதவியை நீங்க சொல்லிட்டீங்க, என்ன உதவி தேவைண்டு. கரண்ட் இல்ல என் வீட்டுல. எனக்கு என்ன கரண்டும் தையல் மிஷின் வேணும். தையல் மிஷினும் வேணும். 4 பேர் இருக்கிறீங்க மொத்தமா இந்த வீட்டுல. 4 பேர். கஷ்டம் இல்லையா? ரூம்ல எத்தனை ரூம்? இப்ப வீட்டை காட்டல நான் பார்த்தா ஒரு ஹோலும் 2 ரூமும் இருக்கும் போல. அப்படித்தானே? கிச்சன் இல்லையா? இல்ல, கிச்சன் சேர்த்துதான். கிச்சன் இங்க கட்டிருக்காங்கன்னா ஒரு குவாலிட்டிக்கு 2 ரூம் இருக்கு. அப்படியா? சரி, ஓகே. ஒரு சின்ன ரூம்ல சின்ன வீட்டுல 4 பேர் இருக்கிறீங்க. அப்ப இனிமேல் ஒரு ஆளுக்கும் ஒரு வீடு ஒன்று தேவை இனிமேல். இப்ப ஓகே, இப்ப நல்லதே நடக்கும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். முயற்சி செய்யுங்க. இனிமேலும் நல்லா வாழ்றதுக்கு என்ன உங்களோட முயற்சியால மேல வாங்க. சரிதானே? சரி, ஓகே. இப்ப அம்மாக்கு என்ன உதவி தேவைன்னுட்டு இப்ப அம்மா கேட்டீங்க, என்னம்மா கரண்ட் தேவை. வேறம்மா வேற என்னம்மா எனக்கு செலவு கொண்டு ஊர் வழியே போனா தான் எனக்கு செலவு காசு கொண்டு இல்லை. நாளை கூடிய மட்டும் அப்படி கிராமம் புதனும் வியாழனும் வெள்ளியும் நாளை செவ்வாயும் போனா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் காசோட வந்து மக்களுக்கு இங்க வந்து சவுக்கரம் வாங்கணும், பிஞ்சை வாங்கணும், கருகாரம் வாங்கணும், அரிசி வாங்கணும். நீங்க என்னம்மா சொல்ல விரும்புறீங்க? உங்களோட மகள்ற கணவர் விட்டுட்டு போயிட்டாங்க, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அவருக்கு? அவனுக்கு ஒன்றுமில்லை, அவனை பிடிச்சி பிள்ளை செய்யணும், இல்லாட்டி அவனை பிடிச்சி அடைக்கணும், இல்லாட்டி பிள்ளை சில ஓட்டணும். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி திரிஞ்சு போட்டு எனக்கு பதிவு வச்சுட்டீங்களா? வச்சுட்டேன் பதிவு. அவர பேரு தான், அவன் பேரு தான் வச்சு. அது சாப்பிடல அவளியாமான். நான் ஊடாவிட நான் ஊடாவிட ஒரு பால் ஒரு என்ன ஒரு ஒன்றும் உடுப்பாரி கட்டு. இப்ப குழந்தை போறதுக்கு உடுப்பும் கூட வாங்கி தரல, ஒன்றுமே இல்லை. பாருங்க அப்படி ஊர்வாக்கம் வாங்கி கொடுத்த உடுப்பு சாமான் தான். நான் பொடி எனக்கு சவுக்கார கட்டி வாங்கணும், ஓடிக்குள்ள வாங்கணும். இப்ப உங்களை அறிமுகப்படுத்தி விட்டாக்கா தான் உங்களுக்கு வாங்கி தர சப்போர்ட் செய்யறேன். சரி, ஓடிக்குள்ள வாங்கணும், சவுக்காரம் வாங்கணும், பவுடர் பொடி வாங்கணும், இல்லை நான் வாங்கணும் பேரனுக்கு. அதான் அந்த வறுமையில தான் விளையாடுறாங்க. இப்ப உங்களுக்கு இப்போ ஒரு வசதி இருந்தா இப்ப நீங்க அவர் விட்டுட்டு போயிருப்பாரா? இல்ல அந்த ஓகே. அது இப்ப என்னண்டாமா, இப்ப இதுல 15,000 இருக்கு. இப்ப 2 பேருக்கும் இப்ப உதவி தேவை. இப்ப நீங்க சொன்னீங்க இப்ப என்ன உதவி தேவைண்டு. தையல் மிஷின், முக்கியமா கரண்ட் வேணும் தானே? இப்ப கரண்டுக்குள்ள வயரிங் எல்லாம் பண்ணிருக்கா? இதுக்கு முதல் கரண்ட் இருந்ததா? கரண்ட் இருந்தது, இடி விழுந்தையும் அப்படியே வெட்டிட்டு போயிட்டாங்க. இடி விழுந்ததா? அப்ப ஏற்கனவே கரண்ட் இடி விழுந்தது. எப்ப விழுந்தது? அது ஒரு 5 வருஷமா கரண்ட் இல்லாம இருக்கீங்களா? இப்ப இந்த பிள்ளை இப்ப வேறுதெல்லாம் கத்துமா? இல்ல, பழையிட்டு இருட்டுக்குள்ள இருக்கிற. அதுவும் பாரு, 4 பேர் இருக்கிறாங்க அந்த வீட்டுல. அப்ப வயரிங் எல்லாம் இருக்கு, கரண்ட் எடுத்தா சரி. சரி, ஓகேம்மா. வயரையும் இழுத்தா சரி. அப்ப அக்கா கேட்டாங்க தையல் மிஷின், அடுத்தது வந்து கரண்ட். இப்ப முக்கியமா கரண்ட்ன்றது தேவை. அப்ப பாபமே சரியாம்மா. இப்ப நான் வந்ததுக்கு ஒரு 15,000 தார 2 பேருக்கும். சரியாக்கா? இப்ப இது யார் அனுப்பினா? சிவகணேசா பிரான்ஸ்ல இருந்து அனுப்பினாரு அந்த அண்ணன். இப்ப இப்படி சாப்பாட்டுக்கான உதவியா கொடுங்கண்டு. சரி, அப்ப இது என்னோட காசு இல்ல, சிவகணேசன் ஒரு புலம்பெயர்ந்த நம் உறவு தான் இப்படி கொடுங்கன்னு சொன்னாரு. இப்ப அதை உங்கள்கிட்ட தர போறேன். இப்ப அம்மா என்ன செய்வீங்க? சாப்பாடு வாங்குவீங்க? அரிசி அப்படித்தானே? இப்ப இந்த சின்ன பிள்ளைக்கு என்ன சாப்பாடு? இப்ப பால் மட்டும் தான் குடிக்கிறோம்? தாய்ப்பாலும் குடுக்கறானா? பிஸ்கட் பாய் குடுக்கறா? அப்படியா? ஓகே, அந்த பிஸ்கெட்டுகள் வாங்கி கொடுங்க. இப்ப இப்ப எப்படியும் நீங்க தானே வாங்கி கொடுக்கணும் அம்மாக்கு. அப்ப உங்களோட கையில நான் தாரனே. சரியா? இதுல 15,000 இருக்கு. பாருங்க எவ்வளவு இருக்குண்டு.
15,000 வரைக்கும். 15 இருக்கு. இப்ப நான் இப்படிதான் இப்ப முதற்கட்டமா சந்தைக்கு போகும்போது இப்ப உடனடியா ஏதாச்சும் தேவைன்னு சொன்னா அதை நான் செய்யறேன். நான் இப்ப உங்களுக்கு சாப்பாடு தானே, இப்ப இந்த பாப்பாவுக்கு கூட சாப்பாடு. ஓகே, அதான் நீங்க வாங்குங்க, சரிதானே? இப்ப மேலும் உதவி கிடைச்சா நான் வருவேன், சரிதானே? இப்ப நீங்க இந்த வீடியோ மூலமா சொல்லிருக்கிறீங்க தானே, சரியா? அப்ப அந்த உதவி செஞ்சிருக்கிறாரு சிவகணேஷ் என்ற ஒரு அண்ணன். அந்த அண்ணனுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்பவே நன்றி அண்ணன். இதோட ஒரு 2வது தரம் எனக்கு அனுப்பியிருக்கிறீங்க, ரொம்பவே நன்றி. இப்ப நீங்க அந்த அண்ணனுக்கு என்ன சொல்ல போறீங்க? தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்ஸ். ஒரு பெரிய ஒரு உதவி தானே என்ன இது. சரியாமா? ஓகே, அப்ப நாங்க என்ன செய்யும், போயிட்டு வாரோம். சரியா? அதான் கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இப்ப நாங்க வந்திருக்கிறோம், ஏதோ ஒரு நல்லது நடக்கும். சரியாம்மா? ஓகேக்கா. அப்ப நீங்களும் பழசெல்லாம் யோசிக்காதீங்க, நடந்ததெல்லாம் போனது போயிட்டு இனிமேல் நல்ல முறையில வாழணும், அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க நீங்களும். அப்ப இந்த வீடியோ நம்ம முடிப்போம், சரிதானே? சரி, ஓகே. ஐயோ ஐயோ ஐயோ, சரியா? இப்ப ஓகே ஓகேங்க. இப்ப நீங்க இந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. கையேந்த போற அம்மா, கணவனால கைவிடப்பட்ட அக்கா, ரொம்பவே மோசமான ஒரு நிலைமை. ஏன்டா இப்ப இப்படித்தானே, இப்ப நம்ம ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுத்தா அவங்க மேலே வந்துருவாங்க, ஏன்டா கஷ்டத்தை உணர்ந்துட்டாங்க. இப்ப இதுக்கு பிறகும் அந்த ஏன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னு இருப்பாங்க தானே, அதே போலதான் அந்த அக்காவுக்கு ஒரு தையல் மிஷின் ஒன்று கேட்டாங்க. அப்படி அதை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோம்டா அவங்க வாழ்க்கையில மேல வந்துருவாங்க. இப்ப அதுதானே, இப்ப நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம கொடுப்போம். தொடர்ச்சியா எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் என்னோட யூடியூப் சேனல்ல பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க. இப்ப சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க கட்டாயமா. ஓகேங்க, நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, அதுக்கு உண்மையிலேயே நன்றி. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்றேன். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.